இப்படியே வரும். ஸோ ஒரு 3ஆம் இடம் வழக்குகளை தரும், ஒப்பந்தங்கள் ரீதியான வழக்குகளை தரும். 6ஆம் இடம் எதிரிகளை உருவாக்கி அதன் மூலம் வழக்குகளை தரும். 10ஆம் இடம் உங்கள் கர்மாவின் வலுவை பொறுத்து அந்த வழக்குகளுக்கு முடிவை தரும். 11ஆம் இடம் வழக்குகளால் உங்களுக்கு லாபத்தையும் வெற்றியையும் தரும். நம்ம ஜாதகத்துல 6ஆம் அதிபதி ஃபேவரான தசை நடக்குதா அல்லது நம்ம லாபாதிபதி லக்னாதிபதிக்கு ஃபேவரான தசை நடக்குதாங்கிறத வழக்குல ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனால் லக்னாதிபதியே 6ஆம் இடத்துல போய் அமர்ந்த நிலையில் அது அவருக்கு அதிநட்பு வீடாக இல்லாம போயிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க வழக்குகள் ஈடுபடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. வழக்குகளில் ஈடுபட்டா எதிரிக்கு சாதகமா போயிடுங்கிறத நம்ம மறக்கவே முடியாது. அப்ப வழக்குகளில் ஈடுபடாமல் இருந்து விடுவதே நன்று. லக்னாதிபதியும் சம வலுவோடு 6ஆம் அதிபதிக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவில் இருந்தா வழக்கு நீண்டுகிட்டே போகும். காலம் போன கணக்கில் நீண்டுகிட்டே போகும். சொத்து